இதய மலையேறி நெஞ்சில் கேட்கலையா? கேட்கல. ஆன் பண்ணவே இல்லை. கேட்குது சார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.
வணக்கம். நியூஸ் ஜேயின் வைகரை செய்திகளை வழங்குவதற்காக நான் அருண்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகர்கோவிலில் திமுக பொதுக்கூட்டத்திற்காக சாலையை ஆக்கிரமித்து எந்தவித அனுமதியும் இன்றி நாற்காலிகள் போட்டு ஆம்புலன்ஸ் வந்தாலும் திருப்பி அனுப்புமாறு போலீஸ்க்கு கட்டளை பிறப்பித்த மேயர் மகேஷ் பேச்சால் பரபரப்பு. அந்த மீன் மார்க்கெட் பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு அப்படி அங்கே போக சொல்லுங்க. இனி இங்கே ஆம்புலன்ஸையும் விட வேண்டாம், வேறு வழியில் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரோடெல்லாம் சேர் போட்டாச்சு, இருக்கைகள் போடப்பட்டு விட்டது. இனி ஆம்புலன்ஸையும் மாற்றிவிட்டு அத்தனை வாகனங்களையும் மாற்றிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் போது காலியாக வந்த ஆம்புலன்ஸ்களுக்கு கூட அதிமுகவினர் வழிவிட்ட நிலையில் ஆளுங்கட்சியினர் என்ற மமதையில் ஆம்புலன்ஸ் வந்தால் திருப்பி அனுப்புமாறு திமுக மேயர் பேசியதற்கு மக்கள் கடும் கண்டனம். மது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் இளைஞர்களை குற்றவாளிகளாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் சீரழித்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் 54வது நாள் பரப்புரையாக குன்னூர் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 150க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். சேலம் புறநகர் மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் நமது அம்மா நாளிதழுக்கு வருடாந்திர சந்தா தொகையாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் அளிக்கப்பட்டது. புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் MDV அருண் வழங்கினார். GST வரி குறைப்பால் நடுத்தர மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் மிகுந்த பயன் பெறுவர். GST வரி குறைப்பு நடவடிக்கை முதலீடுகளை ஊக்குவித்து வளர்ச்சியை அதிகரிக்கும் என நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றிய போது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. GST மாற்றத்தால் ஒரே நாடு ஒரே வரி கனவு நனவாகியுள்ளது. நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றிய போது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இன்று முதல் அமலுக்கு வருகிறது புதிய GST சீர்திருத்தங்கள். வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 12 முதல் 28% இருந்த வரி பிரிவுகள் 5 மற்றும் 18% குறைக்கப்பட்டுள்ளதால் பல பொருட்களின் விலைகள் குறையும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் புரட்சி தமிழரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். திமுக அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில்லை என்பதால் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. முன்னாள் முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சேலத்தில் இருப்பதை அறிந்து அவரை அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். திமுக பொறுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஆண்டுகால அரசியலில் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே நடக்கலை. தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும். சேலத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றனர். வெளிநாடு செல்வோர் சமர்ப்பிக்கும் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை ஆன்லைன் வழியே அறிந்து கொள்ள வசதி. ஆன்லைனில் விண்ணப்பித்தால் அதன் உண்மைத்தன்மையை வெளியுறவு அமைச்சகமே உறுதிப்படுத்த நடவடிக்கை. நெல்லை மேலப்பாளையத்தில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வார்டன் உள்ளிட்ட 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம்.
காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 போதை மாத்திரைகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரம் பகுதியில் இளைஞர்களை குற்றவாளிகளாக்கும் கஞ்சா விற்பனை செய்த நபர் சிக்கிய நிலையில் சுமார் 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதே ஸ்டாலின் அரசின் மிகப்பெரிய தோல்விக்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலூர் குப்பம் பகுதியில் வீட்டில் 2350 பாக்கெட் குட்கா மற்றும் போதைப் பொருட்களை வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருட்களை தடுக்க தவறியதால் மூலை முடுக்கெல்லாம் போதைப் பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் பள்ளிக்கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு கஞ்சாவை ஒழிக்க முடியாமல் திணறி வருவதால் தமிழகத்தில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனையாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள காரமடை மருத்துவர் பூங்கா பகுதியில் கஞ்சா வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று அப்பா ஸ்டாலின் சொல்வது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தமிழகத்தில் தடையின்றி போதைப்பொருள் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளிமாநில முதலீடுகளை ஈர்க்க தவறிவிட்ட தமிழகம் கஞ்சா, மெத்தில்பெடமைன் போன்ற போதைப் பொருட்களின் கடத்தல் மையமாக மாறியுள்ள அவலம். ஆந்திரா, ஒடிஷா, மேற்கு வங்கத்திலிருந்து ரயில்கள், சாலைகள் வழியாக தினமும் ஊடுருவும் நிலையில் திமுக ஆட்சியில் 2025 ஜூன் வரை 13,145 கிலோ கஞ்சா பிடிபட்டுள்ளதாகவும் 3,307 கடத்தல் சம்பவங்களும் அரங்கேறியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பையூர் கிராமத்தில் கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த இளைஞர் பிடிபட்ட நிலையில் 46 மது பாட்டில்கள் சிக்கியது. படுஜோராக நடைபெறும் கள்ள மது விற்பனையை தடுக்க முடியாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் 10 கிலோ குட்காவை காரில் கடத்திச் சென்ற திமுக தொண்டரணி நிர்வாகி கண்ணன் சிக்கினார். போதைக்கு அடிமையாகாதீர்கள் என இளைஞர்களுக்கு வீடியோ வெளியிடும் ஸ்டாலினுக்கு போதைப் பொருட்களை கடத்தாதீர்கள் என திமுக உடன்பிறப்புகளுக்கு வீடியோ வெளியிட திராணி இருக்கிறதா என மக்கள் கேள்வி. மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து நெல்லை நோக்கி வந்த புருலியா விரைவு ரயிலில் தமிழக இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 5.5 கிலோ கஞ்சா விருதுநகர் ரயில் நிலையத்தில் பிடிபட்டது. வெளிமாநிலங்களில் இருந்து காய்கறிகள் வருவது போல ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் நாள் தவறாமல் வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் அருகே மனைவியிடம் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நபரை மது குடிக்க அழைத்துச் சென்று கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்த ஆட்டோ ஓட்டுநர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் இல்லாமல் நாளே விடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் மழைநீர் வடிகாலில் கொலை செய்து வீசப்பட்டு கிடந்த சடலத்தை மீட்காமல் எல்லை பிரச்சனையை காரணம் காட்டி வேடிக்கை பார்த்த காவல்துறை. கொலை செய்யப்பட்டு உடலை வீசிய இடம் தெரிந்தும் உடலை மீட்காமல் ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி பண்டாரம்பட்டி சுடுகாடு அருகே பெண் தலை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான முறையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெள்ளாளப்பட்டி பகுதியில் 7 மாத ஆண் குழந்தையை மரத்தின் அடியில் புதைத்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை.
ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான உயிரிழப்பு சம்பவங்களுக்கு காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலைப்பகுதியில் 113 லிட்டர் கள்ளச்சாராயம், 3500 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் உள்ளிட்டவை சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கள்ளச்சாராய கும்பல் கள்ளச்சாராயத்தை சர்வசாதாரணமாக காய்ச்சுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல் நிலையத்தின் அருகே இருந்த 3 கடைகளின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளை முயற்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலைப்பகுதியில் சாக்லேட் கடை ஊழியர்களை கொடூரமாக தாக்கியதுடன் கடையையும் அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக வணிகர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 3.78 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் சிபிஐ 2வது வழக்கு பதிவு. சென்னை சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவு விற்கப்படாத பிளாட்டுகளை வாங்குவதாக காட்டி கடன் பெற்று நில உரிமையாளர்களுடன் பணத்தை பகிர்ந்து கொண்ட மோசடி வழக்கில் வெங்கடேசன், சூரியநாராயணன், சந்தோஷ், வேதமூர்த்தி, ஹிட்லர் நடேசன் மீது வழக்கு பதிவு. கரூரில் கள்ள நோட்டு தயாரித்த வழக்கில் ஏற்கனவே 4 பேர் சிக்கிய நிலையில் 6 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் வைத்திருந்த மேலும் ஒரு நபர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏற்கனவே தினந்தோறும் கொலை, கொள்ளை என குற்ற சம்பவங்கள் அதிகரித்து உள்ள நிலையில் தற்போது கள்ள நோட்டு தயாரிக்கும் சம்பவமும் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கல்லூரில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண் ஒருவருக்கு கிழிந்த சேலையை வழங்கிய திமுக அமைச்சர் கணேசன். திறனற்ற திமுக அரசு தரமற்ற பொருட்களை மக்களுக்கு வழங்குவதாகவும் வெற்று விளம்பரத்திற்காக மட்டும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புதுப்பட்டு கிராமத்தில் சுகாதார நிலையத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கட்டிய கட்டுமானங்களை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட பொதுமக்கள். பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுமக்கள் ஆத்திரம். ஈரோட்டில் பெய்த கனமழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்கள் கடும் அவதி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மழைநீர் வடிகால் முறையாக மேற்கொள்ளாததால் குளம் போல் தேங்கிய மழைநீர். திருவாரூரில் உள்ள நகராட்சி நூலகம் தேநீர் கடைக்கான பொருட்களை வைக்கும் இடமாகவும் பலகாரங்கள் செய்யும் இடமாகவும் மாறியுள்ள அவலம். மக்களின் அறிவை விரிவு செய்யும் அற்புத இடமான நூலகத்தை விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் குடோனை போல் பயன்படுத்தி வருவதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் தெருநாய்கள் 4 வயது சிறுவன் மற்றும் கன்றுக்குட்டியை கடித்த அவலம். ஸ்டாலின் மாடல் அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் திமுக வார்டு கவுன்சிலரிடம் தெருநாய் கூட்டமாக தெரிவது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீட்டு வாசலில் கட்டப்பட்டுள்ள வளர்ப்பு பசுக்களை சட்டவிரோதமாக பிடித்துச் சென்று கறிக்காக விற்பனை செய்வதாக மாநகராட்சி மாடு பிடிக்கும் ஊழியர்கள் மீது மாடுகளின் உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. மாநகராட்சி ஊழியர்கள் என்ற பெயரில் அராஜகத்தில் ஈடுபடும் இதுபோன்ற நபர்களுக்கு விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் துணை போவதாக குற்றச்சாட்டு. அவங்க கொண்டு போய் வச்சிருக்கேங்கிற பேரில் ஏலம் விட்டுறாங்க. ஏலம் விட்றதா சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாகவே போகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு தான் போகுது. கறிக்கடையை கொண்டு போய் அவங்க அறுத்து விற்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இங்கேருந்து கொண்டு போய் யாரும் பாதுகாக்கிற மாதிரி தெரில. அவங்க கறிக்கடைக்காரங்களுக்கு விற்கிறதுக்கு இங்கேருந்து வளர்க்குற மண்ணில் கொண்டு போய் அவங்க கறிக்கடைக்கு விற்கிறாங்க. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளரை சிகிச்சை அளித்ததாக குற்றச்சாட்டு. தலைநகரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் மாரத்தான் அமைச்சர் மாசுவின் கையில் சிக்கிக்கொண்டு மருத்துவத்துறை தவிப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். சலைன் அங்க ஒர்க் பண்ற தூய்மை பணியாளர் அவங்க தான் கழட்டினாங்க.
அதை பாக்குறது கூட நர்சஸ் யாருமே இல்ல. கேட்ட ஆள் பற்றாக்குறை சொல்றாங்க. அவங்கள நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. நர்சஸ் இருந்தா கழட்ட இருக்க போறாங்க. இருந்தாங்க, ஆனா வந்து ஆள் பற்றாக்குறை, எங்களால வர முடியாதுன்னு அவங்களதான் கழட்ட சொல்றாங்க. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே எருது விடும் விழாவின் போது அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் செங்காடு மலைகிராம மக்களை காவலர்கள் கண்முன்னே அல்லேரி மலைகிராம இளைஞர்கள் தாக்கியதால் பரபரப்பு. காவல்துறையினர் ஒரு தரப்பினருக்கு சாதகமாக செயல்பட்ட நிலையில் திமுகவால் தான் பிரச்சனை ஏற்படுவதாகவும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட கிராம இளைஞர்கள் ஆவேசம். தூத்துக்குடியில் சுமார் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்களை அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக பெருமை பேசிய டிஆர்பி ராஜா. வரலாறு காணாத கடன் வாங்கியும் அனைத்துக்கும் பஞ்சப்பாட்டு படிக்கும் நிர்வாகத்திறனற்ற அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் காகித கப்பல் மட்டுமே விட முடியும் என மக்கள் கடும் விமர்சனம். சென்னை மற்றும் ராணிப்பேட்டை பகுதிகளில் பொதுமக்கள் புகார் அளித்த பின் ஒரே நாளில் 3 போலி மருத்துவர்கள் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசால் மக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் சுகாதார அமைச்சர் இதற்கு வாய் திறப்பாரா அல்லது முறைகேடு என கூறி குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பாரா என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரிடம் பட்டா வழங்க 37,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பணி செய்வதற்கே லஞ்சம் கேட்கும் அளவுக்கு லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே நாளில் கஞ்சா, திருட்டு, கொலை மிரட்டல் மற்றும் போக்சோ உள்ளிட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 8 பேரும் இந்த ஆண்டு இதுவரை 105 பேரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிட்டு விளம்பரம் தேட நினைத்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. மனித உறுப்புகளை திருடுவதை விட கஞ்சா கடத்தல், திருட்டு எல்லாம் மாபெரும் குற்றங்களா என கேள்வி எழுப்பும் மக்கள் இதுவரை திமுக எம்எல்ஏ கதிரவன் மீது வழக்கு கூட பதியாதது ஏன் என கேள்வி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சுடுகாட்டிற்கு பாதை வசதி கோரிய பொதுமக்கள் மீது விடியா திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்தியதுடன் அவர்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கே சென்று கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியானது. ஆளும் கட்சியினர் என்ற ஆணவத்தில் அராஜக போக்குடன் செயல்படும் திமுகவினரால் உயிர் பயத்தில் உள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை. இந்த ஊர்ல எண்ணி 10 நாள் நீ உயிரோட யாருக்கு சவால் விடுறேன், யாரும் பேசுறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் திறனற்ற திமுக அரசின் தகரடப்பா பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. அரசு பேருந்துகளை திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி பாதி வழியில் நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்திற்கு செல்லும் சாலை சேதமடைந்து சேரும் சகதியுமாக கிடக்கும் அவலம். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொள்முதல் நிலையத்திற்கு உள்ளே வரவும் முடியாமல் வெளியே செல்லவும் முடியாமல் கடும் அவதியடைவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வடிகால் வாய்க்கால் தூர்வாராமல் போனதால் விவசாய பயிர்கள் பாதிப்படைந்து வரும் அவலம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் விளம்பரங்களில் மட்டுமே ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு. நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு தூர்வாரி கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள் அதிகாரிகிட்டே எவ்வளோ நாள் சொல்லி பார்க்குறோம். அவங்கள வரேன்னு தான் சொல்லுவாங்க. வந்தாலும் அந்த தண்ணியில் சும்மா அந்த பூண்டாளி போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இந்த பூலெல்லாம் தண்ணி பிடிச்சிரும். நீங்கள் அது சீக்கிரம் கொஞ்சம் எங்களுக்கு பாருங்கள். தேத்தியா தோப்புலேருந்து தண்ணி ஃபுல்லாக இப்படி தாங்க வரும். போனேரி வாய்க்கால்லேருந்து இப்படி தான் வரும். நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மழைநீர் வடியாததால் 600 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் பாசி பிடித்து சேதம். கால்வாய் மற்றும் குளம் குட்டைகளை ஸ்டாலின் அரசு தூர்வாராததே விளைநிலங்களில் தண்ணீர் தேங்க காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு.
3 நாட்களுக்கு முன் பெய்த மழையால் இப்பொழுது நட்டிருக்கிற ஏறத்தாழ 600-700 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியும் 25,000 வரை செலவு செய்து மீள முடியாத துயரத்தில் இருக்கிறார்கள். உடனடியாக வடிகால் பாய்களை சுத்தம் செய்ய வேண்டும். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒரத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 15 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கும் விவசாயிகள். வேளாண்மைக்கெல்லாம் தனி பட்ஜெட் போட்டு வளர்ச்சியில் இருக்கிறோம் என வீண் தம்பட்டம் அடிக்கும் விடியா ஸ்டாலின் அரசு நெல்மணிகளை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்ய அக்கறை இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் தேவரசம்பட்டியில் ஒரு வாரமாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலன் மீது அக்கறையற்று உள்ள விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளுக்கு மக்கள் கண்டனம். மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் நவராத்திரி விழா தொடக்கம். கொலு கண்காட்சியை பார்த்துவிட்டு மீனாட்சி அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை சாமி தரிசனம் செய்த பக்தர்கள். நவராத்திரி விழாவை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் மற்றும் காதி கிராம யோக் பவனில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் கொலு பொம்மை விற்பனை. 250 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விதவிதமான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளதால் ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் பொதுமக்கள். ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் குழுக்கமாக சேர்ந்து குழந்தைங்களோட எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட சஜஷனையும் கேட்டு நாங்கள் கொலு வைக்கிறோம். இதோட மகிமையாக அன்றைக்கி 9 நாள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நல்லா இருக்குது. பாட்டு கீட்டு போட்டு எல்லாம் வர்றது, பாட்டு பாடுறது, செய்கிறது இருக்குது. கொலுவினால ஒரு கொண்டாட்டமாக நல்லா இருக்குது. ஒரு வருஷமாக நாங்கள் பூம்புகாருக்கு வந்து பார்ப்போம், என்னென்ன புது புது பொம்மையெல்லாம் வந்துருக்குன்னு பார்ப்போம். எது எங்கள் வீட்டில் இல்லையோ அது பார்த்து வாங்கி போவோங்க. இது நவராத்திரி நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான கொலு பொம்மைங்க ஃபுல்லாகவே இங்கே விற்பனைக்கு வந்திருக்குது. எங்ககிட்ட ஸ்டார்டிங் 250லேருந்து 25,000 வரைக்குமே இருக்குது. இப்போ புதுசாக வந்த கீதா உபதேசம், கொல்கத்தா காலிஸ், அர்த்தநாதீஸ்வரர்லாம் நிறைய வெரைட்டிஸான கொலு பொம்மைகள்லாம் வந்திருக்குது. இன்னையிலேருந்து 9 நாள் எல்லார் வீட்லேயும் கொலுப்படி வச்சு சாமி கும்பிடுவீங்க. இங்கே வந்து பாருங்கள், நிறைய ரகமான பொம்மைகள் புது புதுசாக வந்திருக்கு. பெரியார் புலி பாதுகாப்பு பகுதியின் 75வது ஆண்டு விழாவிற்கு தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த கேரள வனத்துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்டம் குமுளி எல்லையில் தமிழக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க விடாமல் தடுக்கும் கேரள அரசை எதிர்த்து விவசாயிகள் கோஷம். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் வரும் டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் நடக்கவுள்ள மின் கம்பியாளர் உதவியாளர் தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என வேலைவாய்ப்புத்துறை இயக்குனர் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் 4 வழிச்சாலையில் மறியல். பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மைனராக இருந்தபோது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் மேஜராகிய பிறகும் புகார் அளிக்கலாம் என உறுதிப்படுத்திய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு போக்சோ சட்டப்படி புகாருக்கு காலவரம்பு இல்லை என நீதிபதி தீர்ப்பு. கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பு. கொடைக்கானலில் தினசரி 3000 முதல் 5000 வாகனங்களுக்கு அனுமதி வழங்கலாம் என தற்காலிக அறிக்கையில் IIT மெட்ராஸ் நிபுணர் குழு பரிந்துரை. சென்னை ராஜாஜி சாலை சிங்காரவேலர் மாளிகையில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் கிண்டிக்கு இடம் மாற்றப்படும் என அறிவிப்பு. சிங்காரவேலர் மாளிகையில் பல அடுக்கு நீதிமன்ற கட்டடம் கட்டப்பட உள்ளதால் ஆட்சியர் அலுவலகத்தை இடமாற்றம் செய்வதாக தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் உபரி நீர் திறப்பு. தண்ணீர் திறப்பு காரணமாக திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகே தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் கொலு பொம்மைகளை வீடுகளில் வாங்கி குவித்துள்ள பக்தர்கள். நவராத்திரி விழா கொண்டாடப்படும் 9 நாட்களும் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கம். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள வீடுகளில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பல்வேறு கடவுள் பொம்மைகள் கொலுவாக வைக்கப்பட்டது. அமாவாசைக்கு அடுத்த நாள் துவங்கி 9 நாட்களுக்கு வீடுகளில் கடவுள் பொம்மைகள் கலைநயத்தோடு அடுக்கி வைப்பு.
முதல் 3 நாள் துர்கைக்கு பண்ணுவோம், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு பண்ணுவோம், லாஸ்ட் 3 நாள் சரஸ்வதிக்கு பண்ணுவோம். கடைசி நாள் தசமின்றது பொம்மையை நைட்டு படுக்க வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஈவினிங் வந்து சுண்டல் பண்ணி பெருமாளுக்கு எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுவோம். காலையில் காசு வச்சு அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஆரத்திலாம் காட்டுவோம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 25ஆம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்திய ரயில் நிலையங்களில் விற்கும் தண்ணீர் பாட்டில் விலை குறைப்பு. 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 லிட்டர் பாட்டில் 14 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பாட்டில் 9 ரூபாய்க்கும் விற்கப்படும் என அறிவிப்பு. கேரள மாநிலம் கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வேகமாக பரவி வரும் அமீபா மூளைக்காய்ச்சல் நோயால் மக்கள் அச்சம். செப்டம்பர் மாதத்தில் மட்டும் இக்காய்ச்சலால் பலியானவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு. குஜராத் மாநிலம் வதோதராவில் பானிபூரிக்காக பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. கடைக்காரர் 20 ரூபாய்க்கு 6 பானிபூரி தருவதாக கூறிவிட்டு வெறும் 4 பூரி கொடுத்ததால் விரக்தியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் உள்ள மகாராஜா அக்ரசன் விமான நிலையத்தில் நடைபெற்ற மாநிலத்தின் முதல் விமான கண்காட்சி. இந்திய விமானப்படையின் சூர்யா கிரண் ஏரோபாட்டிக் குழுவினரின் விமான சாகசங்களை கண்டு மெய்சிலிர்த்த பொதுமக்கள். दर्शकों, आपको याद होगा कि कुछ देर पहले एक विमान फॉर्मेशन से अलग மொத்தம் 508 கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் முதல் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் 2029இல் முழுமையாக செயல்பட தொடங்கும். அதிகபட்சமாக மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் மும்பையில் இருந்து அகமதாபாத் வரை 2 மணி 7 நிமிடங்களில் சென்றடையும் என அறிவிப்பு. கொரோனா பரவல் குறித்து முதலில் தகவல் தெரிவித்த சீன பெண் பத்திரிகையாளருக்கு மேலும் 4 ஆண்டுகள் தண்டனை நீட்டிப்பு. கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்து கடந்த மே மாதம் விடுவிக்கப்பட்ட பெண் பத்திரிகையாளர் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கைது. அண்டை நாடான வங்கதேசத்தில் உள்ள இந்து கோயில்களில் 7 சிலைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியதால் பரபரப்பு. துர்கா பூஜைக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்து கோயிலின் சிலைகளை சேதப்படுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் பதவி விலகிய முன்னாள் பிரதமரை கைது செய்ய ஜென்சி போராட்டக்குழு வலியுறுத்தல். நேபாளத்தில் வலைதள நீக்கம் தொடர்பான போராட்டத்தின் போது 19 பேர் பலியான துப்பாக்கிச் சூட்டிற்கு தான் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி விளக்கம். ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமானப்படை தளத்தை அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் திருப்பித் தர ட்ரம்ப் கோரிக்கை. எந்த ஒரு மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம் என கூறி ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்த தாலிபான்கள். பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை அடுத்து ஐநா சபையை நாடிய பாகிஸ்தான் அரசு ஆதரவுடன் கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் காரணமாகவே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக ஐநா சபையிடம் இந்தியா விளக்கம். புதிதாக H1B விசா கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு மட்டுமே $1 லட்சம் கட்டணம் நடைமுறை பொருந்தும். ஏற்கனவே H1B விசா வைத்துள்ளவர்கள் விசாவை புதுப்பிப்பவர்களுக்கு புதிய கட்டண நடைமுறை பொருந்தாது என அமெரிக்க வெள்ளை மாளிகை விளக்கம். H1B விசா வைத்துள்ள இந்தியர்கள் அவசரமாக அமெரிக்கா திரும்ப வேண்டிய அவசியமில்லை என அறிவுறுத்தல். கட்டண உயர்வு குறித்து அமெரிக்க அரசு அளித்துள்ள விளக்கத்தால் H1B விசாதாரர்கள் நிம்மதி.
ஸ்காட்லாந்து நாட்டில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஜேமி ஹெர்பர்ன் ராஜினாமா. கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவரை தாக்கியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து ஜேமி ஹெர்பர்ன் ராஜினாமா. 619 ட்ரோன்கள், 8 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 32 குரூஸ் ஏவுகணைகளை ஏவி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். இதில் 583 இலக்குகளை உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து அழித்ததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. எஸ்டோனியா நாட்டில் மீண்டும் ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் அத்துமீறல் குறித்து அவசர ஆலோசனை நடத்த நேட்டோவுக்கு எஸ்டோனியா கோரிக்கை. ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 31 செய்தியாளர்கள் உட்பட 35 பேர் உயிரிழப்பு. நாளிதழ் அலுவலக கட்டிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்கியதில் 131 பேர் படுகாயம். ஹாங்காங்கில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா பயன்படுத்திய குண்டு கண்டுபிடிப்பு. 6000 மக்கள் வெளியேற்றப்பட்டு வெற்றிகரமாக செயலிழப்பு செய்யப்பட்டது. சீனா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியாவின் ஆரோன் சியா ஷோயூ இக் ஜோடியை வீழ்த்தி சாத்விக் சிராக் இணை அசத்தல். உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக இளைஞர் ஆனந்த்குமார் வேல்குமார் 42 கிலோமீட்டர் ஸ்கேட் மாரத்தான் போட்டிகள் வென்று அசத்தல். கொரிய ஓபன் டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செக் நாட்டின் சினியகோவா கொரேஷ்கோவா ஜோடி வெற்றி. ஆரம்பம் முதலே அதிரடியாக ஆடிய செக் நாட்டு வீராங்கனைகள் 6-3, 7-6 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். நடிகர் கௌதம் கார்த்திக்கின் ரூட் படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அறிவிப்பு. சூரிய பிரதாப் இயக்கத்தில் கிரைம் த்ரில்லர் கதையாக உருவாகி வரும் இப்படத்தின் மூலம் பிரபல பாலிவுட் நடிகர் அபர்சக்தி குரானா தமிழில் அறிமுகமாகிறார்.